கிங் கோலி அப்படின்னு சும்மா சொன்னாங்க. வயசானாலும் அவரோட டேலண்ட் மட்டும் இன்னும் குறையல. நேற்றைய போட்டியில கூட ஒரு வெறித்தனமான ஒரு ஆட்டத்தை வெளிக்காட்டி குஜராத் டைட்டன்ஸ் மண்டியிட வச்சிருந்தாரு விராட் கோலி. நேற்று தினம் கிங் கோலிக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் நடந்த ஐபிஎல் போட்டிகளிலே அதிகூடிய ஓட்டங்கள் பெற்றவர்கள் வரிசையில அவர் தான் டொப்ல இருக்கிறாரு, முதலாம் இடத்துல இருக்கிறாரு. அவருக்கு ஆரஞ்சு கேப்பும் நேற்று தினம் கொடுத்தாங்க. இந்த வயசுலையும் இவ்வளோ எனர்ஜியா, அதாவது 2008ஆம் ஆண்டு ஐபிஎல் போட்டி ஸ்டார்ட் பண்ணக்குள்ள விளையாடின அதே எனர்ஜி இப்போ வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருடைய ஃபிட்னஸ் லெவல் நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு கிரிக்கெட் பிளேயரும் அந்த ஃபிட்னஸ் லெவலை ஃபாலோ பண்ணணும். அந்த அளவுக்கு உடம்ப ஃபிட்டாக வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி டேலண்ட்டும் வயசு ஆக ஆக கூட்டிகிட்டே போகுது. சாய் சுதர்சன் குஜராத் டைட்டன்ஸுக்காக நேற்று தினம் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. தமிழ் பேசக்கூடிய ஒரு பையன், பார்க்கும்போதே பெருமையா இருக்கு. அவர் விளையாடுறதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. Straight back and long enough to go for 6 and Sai Sudarshan gets his second half century. இருந்தாலும் நேற்றைய போட்டியில் அவர் அடிச்ச செஞ்சுரிக்கு பிரயோசனம் இல்லாம போயிருச்சு. குஜராத் டைட்டன்ஸ் அணி மீண்டும் ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. உண்மையாகவே கில் இது பற்றி கொஞ்சம் யோசிக்கணும். என்னன்னு சொன்னா அவங்க பவர் பிளேல அதிகளவான ஓட்டங்களை குவிக்கிறதுக்கு தவறுறாங்க. குறிப்பா நாங்க சொல்லணும், இந்த 6 ஹிட்டிங் குஜராத் டைட்டன்ஸ்ல கொஞ்சம் குறைவா இருக்கு. ஃபோர்ஸ் நிறைய அடிக்கிறாங்க, ஆனாலும் 6 ஹிட்டர்ஸ் நிறைய வந்தாதான் ஒரு பவர் பிளேல 70-80 ஓட்டங்கள் அடிச்சா உண்மையாகவே போட்டி வெற்றி பெறலாம். ஆனா அந்த ஒரு எபிலிட்டி குஜராத் டைட்டன்ஸ் பக்கம் குறைவா இருக்கு. சுப்மன் கில் இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சா நல்லா இருக்கும்.